கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது இந்த மாதத்தின் முதல் நாள். நாம் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் கிருபை செய்தார். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஏப்ரல் மாதத்திலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கர்த்தர் தங்கள் மேல் அக்கறை கொள்ளவில்லை. அவர் ஏதோ உயரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் பெரிய பெரிய ஊழியர்களின் பிரச்சனைகளில்தான் தலையிடுவார் என்று எண்ணுகிறார்கள். நீங்கள் கூட ஒருவேளை கர்த்தர் என் பிரச்சனை குறித்து பாராமுகமாகவே இருக்கிறாரே, பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லையே, ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்று எண்ணக்கூடும். எனவே தான் இயேசு உங்களை பார்த்து 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. எண்ணி பாருங்கள். கர்த்தர் சிறிய அடைக்கலான் குருவிகள் மேலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட ஏதேனும் பிரச்சனைகளினால் மனங்கலங்கி கொண்டிருந்தாலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு அவர் மார்பில் சாய்ந்து இளைப்பாருங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்போது இன்றைக்கு இருக்கிற கடுகளவு பிரச்சனைகள் ஆனாலும் சரி, மலை போல நிற்கும் பிரச்சனைகள் ஆனாலும் சரி, கர்த்தர் அவற்றை தீர்த்து வைப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான விளைவுகளே. கர்த்தர் உலகத்தையெல்லாம் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாயிருந்தும் கூட உங்களுடைய அன்புள்ள தகப்பனாயிருக்கிறார். உங்களுக்காக பரலோகத்தை திறந்து பூமிக்கு இறங்கி வந்த மனதுருக்கமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.